இயக்கம் வாழ்கவே, நுகர்வோர் இயக்கம் வாழ்கவே. ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் நன்மைகள் சேரும், நம்மை நாமே உணர்ந்து கொண்டால் கிராமங்கள் உயரும். ஒன்று சேர்ந்து பாடுபட்டால் நன்மைகள் சேரும், நம்மை நாமே உணர்ந்து கொண்டால் கிராமங்கள் உயரும். இயக்கம் வாழ்க, இயக்கம் வாழ்க, இயக்கம் வாழ்கவே. ஒற்றுமை சமுதாயம் வாழ்க, வாழ்க, வாழ்கவே. இயக்கம் வாழ்கவே, நுகர்வோர் இயக்கம் வாழ்கவே. வடக்கு போனீங்கன்னா கூட பெரிய மாநிலம் வங்காளம், மேற்கு வங்காளம் முழுதும் எங்க பார்த்தாலும் நெல் வயலாவே இருக்குது. மத்திய பிரதேசத்துல இந்த முக்கியமான பகுதி தான் இப்ப அந்த இதா பிரிச்சிருக்கிறாங்க. அது முழுதும் நெல் தான். அங்க ரொம்ப சொற்ப காலத்துள்ள ஏகப்பட்ட நெல் ரகங்களை அங்க உற்பத்தி பண்ணி இருந்த அவரை வந்து ரொம்ப பழி வாங்கி அவரை சின்ன பின்னப்படுத்தி அவரை சாகடிச்சாங்க. அந்த ஒரிசா போனோம்னாக்கா அங்க பார்த்தாங்க இந்த பழங்குடி மக்கள் மட்டும் 300 ரகம் நெல் வச்சிருக்காங்க. 300 நேராக நெல் வச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்து நெல்லை விட்டா வேற ஒண்ணும் கிடையாது. விவசாயிக்கு எந்தெந்த பொருளை எல்லாம் வித்தார்களோ அவர்கள்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். விவசாயி பொருளை வாங்கி போய் விற்றவர்கள் எல்லாம் கோடீஸ்வரர்களாக இருக்கிறார்கள். இந்த விவசாயி மட்டும் கடனாளியாவே இருக்கிறாரு. என்னைக்குடா இந்த நிலத்தை விட்டுட்டு போகலாம்னு நினைக்கிறாரு, நம்ம புள்ள இதை செய்ய வேண்டாம்னு நினைக்கிறாரு. அது மாதிரி ஒரு நிலைக்கு தள்ளுனாங்க. இதே போல ஒரு கொடூரம் உலகத்துல வேற எங்க நடந்திருக்குமாங்கிறது பெரிய ஆச்சரியமா இருக்கு. இப்ப இவைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இந்த நாட்டை நம்ம காப்பாற்றணும். எவனவனெல்லாம் நமக்கு துரோகம் பண்றானோ அவனுக்கும் சாப்பாடு உற்பத்தி பண்ணி கொடுக்கணும். அதான் விவசாய தலையில இருக்கிற பொறுப்பு. இத கேரள மாநிலத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கும் போது அங்க உள்ள வேளாண்மை அமைச்சர் வந்து மிக அழகாக சொன்னார்கள். அதாவது ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி, ஒரு குடும்பம், கூட்டு குடும்பத்திற்கு நெல் ஆதாரமாக இருந்தது கூட ரொம்ப பெருமையோடு ரொம்ப அழகாக சொன்னார்கள். அப்படிப்பட்டு வாழ்ந்த நாட்கள் உண்டு. அவைகளெல்லாம் எங்கே போய்விட்டது? மாட்டுக்கு கூட சிறப்பு செய்யக்கூடிய மக்கள் நமக்காக அது உழைக்கிறது. அந்த காலகட்டத்தில் இருந்த நெல்லெல்லாம் இன்னைக்கு இந்த பசுமை புரட்சி தோன்றிய பின்பு ஒன்னொன்னா போயிடுச்சு. அந்த கலாச்சாரமே போயிடுச்சு. இன்னைக்கு ஏதோ இந்த நெல்லைக்கு நாள் காப்போம் இயக்கங்கள் மூலம் அதை காப்பாற்ற வேண்டிய ஒரு துர்பாக்கியமான நிலைமைக்கு நாம வந்துச்சோம். நம்ம மாத்திரம் இல்ல, அனைத்து இந்தியாவிலும். இப்ப நாங்க பிற மாநிலங்களிலும் இந்த பணியை செய்யும் போது அங்கே அவர்கள் பகுதிகளில் உள்ள அந்த அவர்களுடைய சம்பிரதாயங்கள் எல்லாம் அவர்கள் இழந்த கதைகளை அங்கே முன்வைக்கிறார்கள். அதற்கும் அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் இந்த பசுமை புரட்சி தான் என்று. To ban endosulfan started from Kasaragod, and now there's a worldwide ban. We have to eliminate endosulfan from this world, from this earth. One main reason is the tragedy which happened in Kasaragod. But even now, we realize that farmers all over India, including in Tamil Nadu, they continue to use endosulfan. So what will happen to the children in India, in all these villages, in Tamil Nadu villages? What will happen to the children? What is happening to the children? Have we observed it? இதேபோல ஒரு 1950ல எல்லாம் ஏறக்குறைய 3000 குளங்கள் இருந்தது. இன்று அந்த குளங்கள் வந்து 1000 ஆட்டுக்கு குறைஞ்சு போச்சு. அதே போல அங்க இருந்த பயிரிடக்கூடிய நிலங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு 1960ல 52,000 ஹெக்டர் இருந்தது. அது இப்ப வந்து 14,000 ஹெக்டராக குறைஞ்சிருக்கு. அதே போல கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள ஃபுட் ப்ரொடக்ஷன், அதாவது அதில் உள்ள நெல் பயிரில் உள்ள கிடைச்ச அறுவடைகள் வந்து இது 3.4 லட்சம் மெட்ரிக் டன்னாட்டு 1950 இருந்தது. இன்றைக்கு அது வந்து 1.4 லட்சம் மெட்ரிக் டன்னாட்டு குறைஞ்சிருக்கு. அதே சமயத்தில் பாப்புலேஷன் வந்து
முன்னால இருந்ததை விட 3 மடங்கு இது கூடி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம செழிப்புன்னு ஒரு பக்கத்துல சொன்னாலும் நம்ம உண்மையான செழிப்பை நம்ம கண்டறியல. அதுபோல தமிழ்நாட்டில் சொன்னாங்க முன்னாடி 40,000 குளங்கள் இருந்தது, இன்று அந்த குளங்கள் எல்லாம் மறந்து கொண்டு இருக்கிறது. இந்த ஆட்சி வருவதற்கு முன்பாக ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தமிழக அரசுடைய முதலமைச்சரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு எனக்கு இருக்கின்ற காரணத்தினாலே இதற்கு முன்னாலும் சரி, ஆட்சி பொறுப்பேற்றதற்கு பின்னாலும் சரி, விவசாயியுடைய பிரச்சனைகளை பல்வேறு நிலையிலே பட்டியலிட்டு அவரிடம் கொடுத்து இன்றைய தினம் இந்த ஆட்சியிலே விவசாயிகளுக்காக மட்டும் விவசாயத்துறை மட்டும் சிறப்பு கவனம் செலுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். 2004 ஒரு ஸ்பெஷல் இயர், இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ் சொன்னாங்க. அன்னைக்குதான் இந்த நம்ம நெல்லை பக்கா பாதுகாப்போம் இந்த ப்ரோக்ராம், இந்த பிரச்சாரத்தையும் நாம அந்த வருஷத்துல தான் ஸ்டார்ட் பண்ணது. ஏன் ஸ்டார்ட் பண்ணோம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் ரைஸ் இருந்தது. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் நெல்லோட இன்டர்நேஷனல் இயர் அது 1966 1966 இருந்தது. அந்த 66 தான் அவங்க அந்த ஹைபிரிட் ரைஸ் IR8 அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. அதை இன்ட்ரோடியூஸ் பண்ண உடனே என்ன ஆச்சு? ஒண்ணுதான் ஆச்சு. அதோட சேர்ந்து அந்த பூச்சி மருந்தும் வந்துடுச்சு, அந்த ராச உரங்கள் எல்லாம், அந்த கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ் எல்லாம் வந்துடுச்சு. நம்ம கையில இருந்தது ஆயிரக்கணக்கில் ரகங்கள் இருந்தது. அதுல நல்ல பிரமாதமான ரகங்கள் எல்லாம் இருந்தது. இப்ப மாப்பிளை சம்பான்னு சொல்றாங்க, காட்டு யானைன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ரகங்கள்லாம் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம். அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு இந்த 30 வருஷத்துல. ஒரு ஸ்லோ பாய்சன் என்று சொல்வார்களே, அது போன்ற விஷத்தன்மை மிக்க விவசாயத்தின் மூலமாக நம்முடைய மக்களுக்கு, நம்முடைய பின்னாலே இருக்கக்கூடிய சந்தையினருக்கு பாதிப்பு ஏற்படுற வகையில அவருடைய உடல் வளர்ச்சியும் ஏனைய தொற்று நோய்களும் தொடர்ந்து மக்களை பாதிக்கக்கூடிய இந்த சூழலில் நம்முடைய மக்கள் எல்லாம் இயற்கை வேளாண்மையை பெற வேண்டும். அப்படி இயற்கை வேளாண்மை மூலம் பெற்றதன் காரணமாக நம்முடைய சமுதாயம், நம்முடைய பின்னாலே இருக்கக்கூடிய சந்தையினர் வளமோடு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை போல கடையில் விற்கிறது அத்தனையும் இயற்கைங்கிற போர்டு போட்டு விற்கிறதுக்கு அத்தனையும் நம்ம நம்பக்கூடாது. நம்பிக்கையாக வச்சுட்டு உள்ளவங்கள்ட்ட மட்டும்தான் வாங்கி சாப்பிடணும். இல்லைன்னா அதுக்கு பேசாமல் அதே வாங்கி சாப்பிடுது. இது ஒரு வியாபாரம் புதுசாக கிளம்பிருக்கு. இயற்கை அங்காடின்னு பேரை வச்சுக்கிட்டு செயற்கை எல்லாம் உள்ள விடுது. இதில் மாதிரி எல்லாத்துலேயும் மனிதன் என்றைக்கும் ஆசைக்கு அடிமையானவன். அவன் தவறு செய்ய தயங்க மாட்டான். காசு வருதுன்னா எதையும் செய்வான். இதுதான் இன்னைக்கு உலகம். மான் சண்டை என்ன நம்ம ஊர் ஆள் கூட அதான் செய்கிறான். ஆகையினால எல்லாரும் இயற்கைக்கு திரும்பணும்னு சொல்ல முடியல. கிராமத்தை காப்பாற்றணும், ஊரை காப்பாற்றணும், நம்ம உரமுறையை காப்பாற்றணும், நம்ம பேரம்பேத்திகளும் முதல்ல காப்பாற்றணும், நம்ம நாட்டை காப்பாற்றணும். இப்படி மிகப்பெரிய பொறுப்புக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். யாருன்னா விவசாயி. இப்போ விவசாய பிரச்சனை என்ன? விவசாயிக்கு 4 தேவை. 1 நிலம், நிலம் தான் வேலை செய்ய முடியும். தண்ணீர், ஆட்கள், முதலீடு. 4 தானே. தண்ணீர் பற்றாக்குறையா இருக்கிறது அல்லது வறட்சியாக இருக்கிறது அல்லது மாசடைஞ்சு போச்சு. இப்போ எல்லாம் ஒருத்தப்பாளையம் டேம் கெட்டு போயிற மாதிரி மாசடைஞ்சு போச்சு. நமது நிலங்கள், நமது இந்திய விவசாய நிலங்களே பார்த்தீங்கன்னா சிறு குறுநில விவசாயிகள் வாழ்கின்ற நிலம் 5 ஏக்கர், 2 ஏக்கர், 10 ஏக்கர், 15 ஏக்கர். சுயசார்பான விவசாயிகள். இந்த சுயசார்பான விவசாயிகள் சுயசார்பாக இருக்கிற வரை எந்த வல்லரசு கொம்பனாலும், எந்த வளர்ந்த கொம்பனாலும் இந்த நாட்டு மக்களை ஆட்டி வைக்க முடியாது. அவனுக்கு தெரிந்தது. அவன் என்ன செஞ்சான்? இந்த சிறு விவசாயிகளை வெளியே தள்ளணும். வெளியே தள்ளுவதற்காக ஒப்பந்த கான்ட்ராக்டர் கொண்டு வரான், கான்ட்ராக்ட் ஃபார்மிங் கொண்டு வரான். பல்வேறு பன்னாட்டு நிறுவனம் உள்ள வராங்க. விளை விடாம தாக்கு பிடிக்க முடியாமல் 5 ஏக்கர் 10 ஏக்கர் நிலங்களை எல்லாம் விட்டு தரிசலாக மாற்றிவிட்டு, மனைகளாக மாற்றிவிட்டு, தோப்புகளாக விட்டு நமக்கு கிராமத்தை விட்டு வேகமா வெளியேற்றி இருக்கோம். நாளை எப்படி இருக்குமோ என்பதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருந்து கொண்டிருக்கின்றது. உணவு உற்பத்தி அப்படின்னு சொல்லும் பொழுது, உணவு பாதுகாப்புன்னு சொல்லும் பொழுது 3 விஷயங்கள் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒன்று அவைலபிலிட்டி, உற்பத்தி கிடைக்கக்கூடிய ஒன்று. இரண்டாவது அக்சசபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க, அது வாங்கக்கூடிய பெறக்கூடிய திறன். மூன்றாவது நியூட்ரிட்டிவ்,
அதாவது சத்துள்ளவைகளாக இருக்க வேண்டும். இந்த மூன்று சேர்ந்ததுதான் இந்த உணவு பாதுகாப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உணவு பாதுகாப்பு என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது உங்களுக்கு மாத்திரமல்ல, நுகர்வோர் என்று சொல்லக்கூடிய நாம் அனைவருக்குமே அது மிக முக்கியமானது.